தன்னை அப்பா என சொல்லிக் கொள்ளும் ஸ்டாலின் தமிழக இளைஞர்களுக்கு அப்பாவாக வழங்கிய பரிசு கஞ்சா புழக்கம் என அதிமுக முன்னாள் அமைச்சரும் மாநிலங்களவை எம்பியுமான சி.வி. சண்முகம் விமர்சித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் காணை அதிமுக மேற்கு ஒன்றியம் புரட்சித் தலைவி ஜெயலலிதாவின் 77வது பிறந்த நாளை முன்னிட்டு ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவை பழைய கருவாட்சியில் நடைபெற்றது. முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் முத்தமிழ் செல்வன் ஏற்பாட்டில் நடைபெற்ற விழாவில் முன்னாள் அமைச்சரும் மாநிலங்களவை உறுப்பினருமான சி.வி. சண்முகம் கலந்து கொண்டு ஏழை எளிய மக்களுக்கு அரிசி, தையல் இயந்திரம் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்புரையாற்றினார். அப்போது பேசிய அவர், திமுக ஆட்சியில் போதைப் பொருட்களின் நடமாட்டம் அதிகரித்துள்ளதால் இளைஞர்கள் சீரழிவதாக வேதனை தெரிவித்துள்ளார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் ஸ்ரீதர், மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு தலைவர் பிரபாகரன் உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர். அப்பா புதுசா உங்களுக்கு எல்லாம் ஒரு அப்பா வந்துகிறார். இது வரைக்கும் நீங்களா அப்பாவே பார்த்ததில்ல. உங்களுக்கு எல்லாம் புதுசா ஒரு அப்பா வந்துகிறார். இன்னைக்கு அந்த அப்பா கொடுத்த பரிசு என்ன தெரியுமா? இந்த நாட்டுல எது கிடைக்குதோ இல்லையோ, அரிசி கிடைக்குதோ இல்லையோ, பருப்பு கிடைக்குதோ இல்லையோ, எண்ணெய் கிடைக்குதோ இல்லையோ, சோறு கிடைக்குதோ இல்லையோ, கஞ்சா கிடைக்குது. இது சிரிக்கிற விஷயம் இல்லம்மா, இது சிரிக்கிற விஷயம் இல்ல, சிந்திக்க வேண்டிய விஷயம். நம்முடைய பிள்ளைகள் சீரழிஞ்சிட்டு இருக்கிறாங்க.